வணக்கம் மக்களே. இன்று நாம் பார்க்க போவது வெங்காயம் தக்காளி தொக்கு. இந்த வெங்காயம் தக்காளி தொக்குக்கு என்ன தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம் தான் இதுக்கு ஜாஸ்தி வேணும். நீங்கள் சின்ன வெங்காயம்னாலும் கட் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயம்னாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நைஸாக சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் இப்போ 6 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணினா 3 தக்காளி போதும். பெருசான வெங்காயத்துக்கு சின்னதாக 3 தக்காளி கட் பண்ணது. வெங்காயம் தான் ஜாஸ்தி இருக்கணும். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, தாளிப்பதற்கு எண்ணெய். அவ்வளோதான் இதுக்கு. இப்போது இதை எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடுகு நல்லா வெடிச்சுது. கருவேப்பிலை போட்டுட்டு முதல்ல இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இப்போது இந்த தக்காளியை போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் தனி மிளகாய்த்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி விடலாம். இதுக்கு இப்போல்லாம் தண்ணியெலாம் நீங்கள் ஊற்றக்கூடாது. அப்படியே தேவைன்னா தெளித்து தான் வதக்கணுமே தவிர தண்ணி ஊற்றாம தான் இதில் இருக்கிற தண்ணியிலே அது நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதில் இருக்கிற தண்ணியிலே இது வேகணும். இந்த வெங்காயம் தக்காளி தொக்கு சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம தண்ணியெலாம் ஊற்றாமல் பண்ணுறதுனால இப்போ வெளியூருக்கெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்க, இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் 2 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா இது எண்ணெயிலேயே நமக்கு வதங்கும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மூடி போட்டு வச்சுட்டு சிம்மிலே வேகணும். வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலாக பிரிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே வெந்திருக்கும். அவ்வளவுதான். இந்த வெங்காயம் தக்காளி தொக்கு இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், உப்புமாவுக்கும் நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இது சப்பாத்தியோட சைட் டிஷ் தான். என்னோடய ஃபேவரட்
சைட் டிஷ் இது. இது வந்து சப்பாத்திக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.